ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஓ எக்ஸாமுக்கான சிலபஸ்லேருந்து சைக்காலஜிலேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். யூனிட் 8 பார்த்தோம்னா மனநலமும் மனநலவியலும் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்குறாங்க. இதிலேருந்து முக்கியமான ஒன்வேர்டு எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்மளோட சேனலில் இருந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ் டெஸ்ட் பேட்ச் முடிய போகுது. அடுத்து சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு கான்டக்ட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி சைக்காலஜி டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 50 ரூபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மெயில் ஐடி கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ யூனிட் 8ல் உள்ள முக்கியமான ஒன்வேர்டு எல்லாமே பார்க்கலாம். மனநலமும் மனநலவியலும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனநலம் என்பது ஒருவனது ஆளுமையின் நிறைவான இசைவான செயற்பாட்டை குறிக்கிறது என்று கூறியவர் ஹேட்ஃபீல்டு. அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பார்க்குறோம். ஒருவரின் மனநலத்தை தீர்மானிப்பதில் 4 விதமான அடிப்படை காரணிகள் காணப்படுகின்றன. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மரபு வழி காரணிகள், உடல்நல காரணிகள், வீடு, பள்ளி, அண்டை அயலர், சமூகம். அடுத்து குழந்தை பருவத்தில் அடிப்படை தேவைகளில் திருப்தி. இந்த 4 இதை அடிப்படையாக வச்சு தான் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா மனநலத்தை தீர்மானிக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணியாக காணப்படுது. அடுத்து மூன்றாவது கொஸ்டின் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. மனப்போராட்டத்தோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அணுகுதல் மனப்போராட்டம், விலகுதல் மனப்போராட்டம், விலகுதல் மனப்போராட்டம் அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து 4வது கொஸ்டின் பார்க்குறோம். அணுகுதல் மனப்போராட்டத்தில் என்ன காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 2 நேர் ஊக்கிகள் செயல்படுகிறது. அணுகுதல் அப்படின்னா 2 நேர் ஊக்கிகள் செயல்படுகிறது. அடுத்து 5வது கொஸ்டின் பார்க்குறோம். விலகுதல் மனப்போராட்டத்தில் என்னென்ன ஊக்கிகள் செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 2 எதிர் ஊக்கிகள் செயல்படுது. அடுத்து விலகுதல் மனப்போராட்டம்னு பார்த்தோம்னா நேர் எதிர் ஊக்கிகள் செயல்படுகிறது. இந்த 3மே நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. அடுத்து 7வது கொஸ்டின் பார்க்குறோம். மனநோய்களின் 2 பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிதமான மனநோய், தீவிர மனநோய் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. மிதமான மனநோய் அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா பதட்டம், மிகை அச்சம், இது எல்லாமே மிதமான மனநோயில் காணப்படுது. அடுத்து தீவிர மனநோய்கள் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறேன். மனச்சிதைவு, சமூக பங்கேற்பில் பின்னடைவு ஏற்படுத்தும், இது எல்லாமே தீவிரமான மனநோய்க்கான காரணியாக இதில் எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 8வது கொஸ்டின் பார்க்குறோம். ஒருவர் நடத்தை பிரச்சனைகள் எதுவுமின்றி பிறரோடு இணைந்து போகும் தன்னிணக்கமே மனநலம் என்று கூறியவர் மார்கன் கிங். இந்த 2 பேரும் குறிப்பிடுறாங்க. அடுத்து 9வது கொஸ்டின், குமர பருவத்தினரிடம் காணப்படும் தீவிரமான சமூக விரோத நடத்தை அப்படின்னு பார்த்தோம்னா இளையோர் நெறிப்பிரல் அப்படிங்கிறது காணப்படுது. அடுத்து 10வது கொஸ்டின், மனநலம் குன்றியவரின் அறிகுறி எப்படி இருக்கும்னா மனச்சோர்வோடு காணப்படும். அடுத்து 11வது கொஸ்டின் பார்க்குறோம். மனவெழுச்சி முதிர்ச்சி டேஸ் எனப்படும் மனநலம். அடுத்து 12வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். அழகு குறைந்த மாணவி படிப்பில் முழு மூச்சுடன் ஈடுபட்டு முதல் மாணவியாக வருவது டேஸ் வகை தற்காப்பு நடத்தை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஈடு செய்தல் அப்படிங்கிற வகை தற்காப்பு நடத்தையாக காணப்படுது. அடுத்து 13வது கொஸ்டின், நல்ல மனநலத்தின் வெளிப்படையான அறிகுறி எப்படி இருக்கும்னா நல்ல உறக்கம். அடுத்து 14வது கொஸ்டின், நவோதயா பள்ளிகள் டேஸின் கீழ் வருகின்றன. விரைவுபடுத்தும் பள்ளிகள், இது நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான ஒன்வேர்டு. நவோதயா பள்ளிகள் டேஸின் கீழ் வருகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா விரைவுபடுத்தும் பள்ளிகள். அடுத்து 15வது கொஸ்டின், புறத்தெறிதல் ஒரு தற்காப்பு நடத்தை. 16வது கொஸ்டின், உணர்ச்சி வயப்பட்டு ஒரு தனி மனிதன் வாய்மொழி தெரிவித்தலை பொறுமையாக கேட்பது டேஸ் உதாரணமாகும். கேதார்சிஸ். அடுத்து 17வது கொஸ்டின், உளவியல் அறிஞர்கள் கருத்துப்படி மொத்தமாக எத்தனை விதமான தற்காப்பு நடத்தைகள் உள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா 60 விதமான தற்காப்பு நடத்தைகள் காணப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது உளவியல் அறிஞர்களோட கருத்துப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க, 60. அடுத்து 18வது கொஸ்டின், பொருத்தப்பாடு டேஸ் என்று கூறப்படும் மனநலம். 19வது கொஸ்டின், மன போராட்டங்களுடன் சுற்றுச்சூழலுக்கு தக்கபடி பொருத்தப்பாட்டுடன் வாழ முடியாதவர்கள் மனநலம் குன்றியோர் எனப்படுவர். 20வது கொஸ்டின், பள்ளி மாணவர்களிடம் பொதுவாக காணப்படும் நெறிபிரல் நடத்தை அப்படின்னு பார்த்தோம்னா திருட்டு. 21வது கொஸ்டின், ஒரு செயலை செய்ய விடாமல் தடுக்கும் அல்லது செய்யாத நிலையில் உண்டாக்கும் மனநிலை அப்படிங்கிறது மனமுறிவு அப்படிங்கிறதுல காணப்படுது. அடுத்து 22வது கொஸ்டின், சூழ்நிலையில் பொருத்தப்பாடும் மனவெழுச்சி முதிர்ச்சியும் சமநிலையும் பெற்று மன போராட்டங்களிலிருந்து விலகி வாழ்பவர் மனநலமிக்கவர் ஆவார். அடுத்து 23வது கொஸ்டின், நெறிப்பிரழ்வு டேஸ் ஏற்படும் மன போராட்டங்களின் தீவிர விளைவாகும் முரண்பட்ட மனவெழுச்சி. அடுத்து 24வது கொஸ்டின், மனநலம் இல்லாத மாணவரிடம் உள்ள பண்பு குறிக்கோளின்மை. அடுத்து 25வது கொஸ்டின், மாணவரிடம் உணர்வு சமநிலையை தோற்றுவிக்கும் காரணி அப்படின்னு பார்த்தோம்னா மகிழ்ச்சியான கற்றல் சூழல்.
அடுத்து 26வது கொஸ்டின் டேஸ் மனநல பிரச்சனைகள் மாணவர் மனநலத்தை நேரடியாக பாதிக்கிறது. ஆசிரியரோட மனநல பிரச்சனைகள் வந்து மாணவர்களோட மனநலத்தை வந்து நேரடியாக பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து 27வது கொஸ்டின் யூத் கிளப்ஸ் மூலம் பயன்பெறுவோர் குமர பருவத்தினர். அடுத்து 28வது கொஸ்டின் வாழ்க்கை தேவைகள் மிகுந்த சிக்கல் கொண்டதாக மாறியதால் பாதிக்கப்படுவது மனநலம். 29வது கொஸ்டின் மென்டல் ஹைஜீன் என்பது மனநலவியல். 30வது கொஸ்டின் மாணவரின் மனநலம் காக்கும் ஆசிரியரிடம் இருக்க வேண்டிய பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்கத்திறன் தூண்டும் பண்பு, மாணவரின் பிரச்சனையை தீர்க்கும் திறன், கற்றலை எளிமைப்படுத்தும் திறன். இது எல்லாமே ஒரு ஆசிரியர்கிட்ட காணப்பட வேண்டிய பண்புகளாக வந்து காணப்படுது மாணவரோட மனநலம் காக்கிறதுக்கு. இப்போ வந்து யூனிட் 8லேருந்து முக்கியமான ஒன் வேர்டு பார்த்துருக்குறோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.